ஹalleluya, praise the Lord. தேவ ஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற வெளியேறப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வார்த்தைகளிலே பலப்பட, ஞானத்தை பெற, இரக்கத்தை பெற, தயவை பெற, அனுக்கிரகத்தை பெற. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அர்ப்பணிப்போமா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மண்டே வருகிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இன்றைக்கும் தேவனே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு பேரானந்தம். இன்றைக்கும் ஒரு சமூகம் நாங்கள் பலனடைகிற, உருவாகிற இடமாக இருக்கிறது. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, சகாயப்படுத்துவீராக. ஜெயம் எடுக்க எங்களுக்கு வேண்டிய சத்துவத்தையும் ஞானத்தையும் மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து அவர் வேலை செய்யட்டும். நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம். அவர் இன்னைக்கு வேலை செய்ய வேண்டும். அவர் எங்களுக்கு வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். செவிடர்கள், ஊமையர்கள், அவர்களுடைய வாயும் காதுகளும் திறக்கப்படட்டும். கடின இருதயங்கள், கற்பாறை போல இருக்கிற இருதயங்கள் மாற்றப்படட்டும். தடுமாற்றத்தில் இருக்கிறவர்கள் தலை நிமிர இன்னைக்கு வார்த்தையின் சத்தியங்கள் கடந்து வரட்டும். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. praise the Lord. நாம் பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். ஆமென், ஹalleluya. சூத்திரன். உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த ஆமென், ஹalleluya. விலையேற பெற்றோனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்களும் நானும் விலை இல்லாம இருந்தோம், போஜனம் இல்லாம இருந்தோம். அவர் ரத்தம் விலையேற பெற்றோனாய் மாற்றுகிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அவர் ரத்தத்திலே உங்களை விலையேற பெற்றோனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக
நல்லவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காவாள் வலிக்கவே தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காவாள் வலிக்கவே எல்லாம் சேர்ந்து விலையேற பெற்ற திருரத்தமே ஆவிலாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனரே பெத்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே சொல்லுவோமா தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன் எல்லாம் சேர்ந்து விலையேற பெற்ற திருரத்தமே ஆவிலாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனரே இப்படி சொல்லுவோம் விலையேற பெற்றோனாய் என்னை மற்ற விலையாக ஈந்தனரே ஹல்லேலூயா விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறார் நம்முடைய கர்த்தர் இன்னைக்கும் இந்த மாறாத கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் இன்னொரு பாடலை பாடி துதிப்போம் இந்த பாடல் கூட அவருடைய அன்பு அவருடைய தயவு இறக்கம் எவ்வளவு பெருசுன்றதை காண்பி இல்லையா கண்டிப்பாக இன்னைக்கும் இந்த கர்த்தரை நாம் கொண்டாடுவோம் நம் இயேசு நல்லவர் எத்தனை பேருக்கு புரியுது நல்லவர் தீமையை மாற்றுவார் அப்படிப்பட்ட கர்த்தர் பயப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தடுமாற்றத்தை குறித்து தோல்வியை குறித்து இயேசு நல்லவர் அவர் பக்கம் திரும்புங்க தீமைகள் மாற்றப்படும் நன்மைகள் உண்டாகும் நல்ல எதிர்காலங்கள் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை நமக்கு செய்வாராக ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்லவர் ஒருபோதும்
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். விலகாத கர்த்தர் நீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், உன் வேதனை அருகிறார். சமாதானம் தருகிறார், அவர் விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்று சேர்ந்து துதிக்கும் பொழுது தேசத்துல எழுப்புதல் வருது. இன்னைக்கு தேசத்துல எழுப்புதல் வருது. ஆமென். நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பாடல் கூட எதை சொல்லுதுன்னா, அவர் நமக்கு ஒத்தாசை, அவர் நம்முடைய ஒத்தாசையான கர்த்தர். எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராய கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த மனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராய கண்களை ஏறெடுப்பே. நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். சர்வ வல்லவரனும் அங்கிருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை, அங்கிருந்து தான் உங்களுக்கு உதவி. மலைகள் பெயர் தகர்ந்திடி, நிலை மாறி புவி அகன்றிடி. மலைகள் பெயர் தகர்ந்திடி, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராய கண்களை ஏறெடுப்பே. அவர் கிருபை மாறாது. ஆமென். ஸ்தோத்திரம் பண்றீங்களா? எவ்வளவு நல்ல கர்த்தர். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம்,
இரக்கத்துக்கு துதிக்கிறீங்களா? பழப்பாக்கத்தின் நீலல்லவரே, படுவாமல் காப்பவர் அவரே. பழப்பாக்கத்தின் நீலல்லவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீதாயின் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் பாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே. ஹalleluya. எத்தனை பேர் நீங்க இப்போ இருக்கிற இடத்துல கண்களை ஏறெடுத்து பார்ப்பீங்க? வழி உண்டா? ஆமே. கர்த்தர் வழி உண்டு பண்ணுவார். உங்க சோர்வான பாதைகள் மாறும், தடைகள் மாறும். ஹalleluya. சூரியன் சந்திரன் எங்கெங்க இருந்தோ சேதங்கள் வருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவரை நம்பினோம்னா, அவரை நோக்கி பார்த்தோம்னா, எந்த இடத்துல இருந்து ஆபத்து வந்தாலும் அது ஒண்ணு அணுகாதுன்றார். என்ன நல்ல கர்த்தர் பாருங்க, எவ்வளவு அற்புதமான காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. சூத்திரம். இந்த வேலையில கர்த்தரை சோத்திரிப்போம். மனதார எல்லாரும் வாயை திறந்து சோத்திரம் பண்ணலாம். ஓ நன்றி, ஓ நன்றி அப்பா, ஓ சோதரன் 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 சோதரன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, ராஜா நீர் வாழ்க, ராஜா நீ வாழ்க, உமது நாமம் வாழ்க, உம்மை உயர்த்துகிறோம். ஓ சேனைகளின் கர்த்தரே, இரக்கத்தின் தெய்வமே, ஓ நன்றி. எல்லாரும் வாயத்தரும் சோத்திரன். இன்னைக்கு இந்த ஒத்தாசை உங்களுடைய குடும்பங்களுக்கு அவசியம். இன்னைக்கு இந்த தேவனுடைய வழி நடத்துதல் உங்க தனிப்பட்ட மனுஷனுக்கு அவசியம். அது இல்லாமல் வாழ முடியாது. எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குடும்பத்துல சமாதானம் உடைஞ்சு போயிருக்கலாம். அநேக உங்க வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வர்றது போல இருக்குதா? எப்படி சொல்லலாம்? டிவோர்ஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஒருவேளை பேப்பரை சைன் பண்ணி இருந்திருக்கலாம். ஒருவேளை டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க கையில ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கலாம். இந்த ஒத்தாசை ஒரு பர்வதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஓ ரமஷல்லா மாதிகா தீரமஷ, ஓ நல்லவரே சோத்திரன். அந்த ஒத்தாசை அங்கிருந்து வருகிறது. அங்க நோக்கி பாருங்க, எல்லாரும் சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. வேதவசனம் சொல்லுது,
அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த காலவெளியிலே உங்களுடைய தடுமாற்றம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய இருள், காரிருள், போராட்டம், நஷ்டம், அவைகளை விளக்கி பிரகாசத்தை கொடுக்க முடியும். கடன் பிரச்சனையில மூழ்கி போயிருக்கிறீங்களா? என்ன செய்வதுன்னு தெரியல. சமீபத்துல கேள்விப்பட்டேன், ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்குறாங்க லோன்ல. அந்த கொரோனா டைம் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அந்த மக்களுக்கு வருமானம் சரியாக இல்லை. பல விதங்களிலே தடை, முன்னேற்றம் இல்லை. பிள்ளைகளை வைத்து சர்வை பண்றதே பெருசா இருந்தது. அவ்வளவு நாள் அவங்களுக்கு சில பேர் உதவி செஞ்சிருந்தாங்க. அந்த லோனை சரி கொஞ்ச நாள் கட்டுங்கன்னு சில பேர் அனுமதி கொடுத்திருந்தாங்க. கொஞ்சம் காலம் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த காலத்தானா தாண்டி போயிட்டு பேங்கர்ஸ் வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. நான் பார்த்திருக்கிறேன் அந்த பிள்ளைகளை. நாங்களும் ஒரு கிராமத்துல இருந்தோம், எங்கேயோ ஒரு மூலையில இருந்தோம். இந்த நகரத்துக்கு வந்து இங்கேயும் வாங்க முடிஞ்சு இங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. உடைந்து போய்விட்டது. நீங்க இது போல நீங்க இருக்கிறீங்களா? ஒரு சந்தோஷம் வந்தது பிரதர், பாஸ்டர், ஒரு சந்தோஷம் வந்தது. ஆனா அது அப்படியே பறி போய்விட்டது. ஒத்தாசை ஒரு பருவம். நல்லபடிதான் திருமணம் செஞ்சு கொடுத்தோம். அன்னைக்கு என்னுடைய பிள்ளை வாழ வெட்டியாக வந்து அமர்ந்திருக்கிறாரே, வழி நடக்குமா? வழி உண்டாகுமா? எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, பிள்ளை பெறுவதற்கு வழி இல்லையா? இயேசுவை நோக்குங்க. அந்த பர்வதமாக இயேசுவை நோக்குங்க. இன்னைக்கு வழி பிறக்கும். சில பேர் இடத்துல போன்ல பேசுவதுண்டு. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன தெரியல, அவ்வப்போது ஒரு மன அழுத்தம், சில விஷயம் தாக்குது, முன்னேற விட மாற்றுது, ஒரு தடை, பிளாங்க் ஆகுது. ஆராதனையில தேவனை நோக்கி பாருங்க, வழி உண்டாகும். கர்த்தர் தைரியத்தை கொடுப்பார், நம்பிக்கை கொடுப்பார். அதுல இருந்து தாண்டி வர கிருபை செய்வார். சேனைகளுக்குள்ளே பாய்ந்து செல்லுவீர்கள், ஒரு மதலை தாண்டுவீர்கள். You can do that. உங்களால் செய்ய முடியும். ஏன் செய்ய முடியுதுன்னா, சேனைகளின் கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை வாழ வைப்பதற்கு, நமக்கு நல்ல எதிர்காலத்தை தருவதற்கு. நன்றி தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க விசேஷமான அபிஷேகம் அநேகர் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆவியிலே உணர்கிறேன். உங்க குடும்பத்துல சந்தோஷம்ன்ற பேச்சே இல்லை. ஆனா இன்னைக்கு சந்தோஷம் உண்டாகிறது, வழிகள் உண்டாகுது. ஹல்லேலூயா. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பார்க்கிறேன், பெரிய கோட்டை சுவர் அப்படி இடிந்து விழுகுது, சரிந்து விழுகுது. எஸ் எஸ். உங்க வாழ்க்கையை தடுத்துட்டு இருக்கிறது, உங்க வேலையை தடுக்கிறது, உங்களுடைய தொழிலை தடுத்து கொண்டிருக்கிற காரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அநேகர் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி அன்னைக்கு இஸ்ரவேல் பயந்து பயந்து இருந்தாங்களோ, ஏன்னா தினந்தோறும் ஒரு சத்தம் உயர கேட்கும்படி கதரும். யார் என் கூட போர் செய்ய வர்றது? ஆள் இல்லையா உங்க தேசத்துல? பயமுறுத்தி கொண்டிருந்த வார்த்தைகள். அந்த நாட்டு ராஜாவே தடுமாறி
வெளியில வராமல் உள்ளே தன்னை வைத்துக் கொண்டார். என்ன செய்வதுன்னு தெரியல. இதே போல சில கோலியாத் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தடுத்து கதறிக்கொண்டு பயமுறுத்திக் கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், அந்த கோலியாத்தினுடைய கதை முடிய போகுது. I tell you in the name of the Lord Jesus Christ. கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களே, உங்க வாழ்க்கையில அநேக கோலியாத் இருக்குது. அந்த கோலியாத்தினுடைய கதை முடிய போகுது. ஆமென். அதை முடிக்கிறவர் கர்த்தர். உங்க கையாலே கர்த்தர் முடிப்பாங்க. நீங்களே கையாண்டு அந்த கதையை முடிப்பீங்க. அந்த கோலியாத்தினுடைய சாப்டரை முடிப்பீங்க. ஆமென். ஆமென். அன்னைக்கு தாவீது மேல விசேஷமான ஆவி இறங்கி வந்தது. உங்க மேல தேவனுடைய விசேஷமான ஆவி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம் நிறைய பேரு வாழ்க்கையில கோலியாத்து வேற ஃபார்மட்ல இருக்கான். ஏமன் ஆமோன் ஒரு மனுஷன் இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான திட்டத்தை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்ததும் இல்ல, அந்த கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் மொர்தகாய், அந்த மொர்தகாய்க்கு ஒரு தூக்குமரம் செய்யறான். கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த தூக்கு மரத்துல அவனே சாகுபடி செய்யறான். நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏமன் ஆமோன் இருக்கிறான். அவன் நமக்கு ஆபத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அவமானத்தையும் நிந்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நம்மளை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். அவனே அதில் அழிய போறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரன். ஓ நல்லவரே நன்றி. இன்னொரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். சில பேருடைய வாழ்க்கையில இருக்கிற கோலியாத் அவனே தானாக ஓடி, அவன் இந்த இடம் இது என்னுடைய இடம் இல்லை, இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இடம் என்று சொல்லி அவனே தன்னுடைய காரியங்களை முட்டை கட்டி கொண்டு ஓடி போயிருக்கான். ஆமா, அன்னைக்கு அப்படிதான் நடந்தது. ஹல்லேலூயா. யோசபாத் என்ற ராஜா ஆராதிக்கும் பொழுது நிறைய தேசங்கள் இருந்து இவனுக்கு அகெயின்ஸ்டா போர் செய்ய வராங்க. இவங்க துதிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு சிதறி ஓடி போய் விட்டார். அதே போல கோலியாத் அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து தாறுமாறு வந்து அவர்களுக்குள்ளேயே பிரிவினை வந்து கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். வாலிபர்களுக்காக ஜெபம் பண்றேன். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை செய்யுங்க. நிறைய பிள்ளைகள் தேவனுடைய 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. 12th எக்ஸாம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க. சில பிள்ளைகள் தவறி போயிருக்கிறது. சில பாடங்கள் அவங்களுக்கு மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது. சில பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் நினைத்தருளி அவர்களுக்கும் தேவனுடைய வாழ்வு கொடுங்க. சீக்கிரம் அவர்கள் நன்றாக படித்து மேலே எழுப்பி வரட்டும். அந்த தடைகள் உடைந்து போகட்டும். சில பேர் நீங்க பிசினஸ் செஞ்சுட்டு வரீங்க. கர்த்தர் உங்களை பத்தி சொல்ற. கர்த்தரை முழு இருதயத்தோட நம்புங்க. கர்த்தர் உங்களுடைய பிசினஸ்ல பெரிய காரியங்களை செய்ய போகிறாராம். நீங்க கர்த்தரை நம்புங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதலை கொண்டு வருகிறார். வெகு சீக்கிரத்துல அந்த அற்புதத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ நன்றி இயேசுவே. தொடர்ந்து நடத்துங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக காத்துட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றி. மனதார துதி. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசு ஒருவரே நம்புவேன். தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாதைகள் அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம். பாதைகளிலே தடைகள் இருக்கலாம். முன்னேற முடியவில்லையே, நினைச்ச காரியம் நடக்கலையே, பிரச்சனை என் தலை மேல ஏறி போய்கிட்டு இருக்கே. இயேசுவை நம்பு, வழி பிறக்கும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் சந்தேகத்திலிருந்து சொல்லுங்க, உங்க தடுமாற்றத்திலிருந்து சொல்லுங்க, உங்க கலக்கத்திலிருந்து சொல்லுங்க, நான் இயேசுவை நம்புவேன். இயேசு ஒருவரை நான் நம்புவேன். என் இயேசு ஒருவரை நம்புவேன். என் இயேசு ஒருவரை நம்புவேன். என் இயேசு ஒருவரை. எஸ் நாங்க உங்களை நம்புறோம்ப்பா ராஜா, உண்மை நம்புறோம்.
உங்க கிருபையை நம்புறோம், உங்க இரக்கத்தை நம்புறோம். ராஜா, நீர் எங்களுடைய பரிகாரி, நீர் எங்களுடைய வெற்றி வேந்த. நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும். இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. உங்க குழப்பம், உங்க தடுமாற்றம், உங்க தடைகள் உடையும். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒன்னே ஒன்று, கர்த்தரை நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் நம் காணிக்கினாலும் தசம பாகத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உங்க உள்ளத்துல கர்த்தர் சொல்றத நீங்க செய்யலாம் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் தான் ஜீவனை கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, வேலையை கொடுக்குறாரு. அந்த வேலையில திறமையா செயல்படுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் கர்த்தர். இதை அறிஞ்சவங்க கண்டிப்பா தைரியமா தாராளமா கொடுக்க முடியும் இல்லையா? ஆகவே இதை செய்யுங்க. ஒரு தொலைபேசி எண்ணை கொடுக்குறேன். 9176670163. இந்த எண்ணிற்கு ஜிபே, இன்னுமாக பேடி வசதிகள் இருக்கிறது. இதை செய்யுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் வேற மெத்தடில் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் அதுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில், இன்னுமாக நம்முடைய இந்த யூடியூப் சேனல் ஃபெய்த் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி சேனலில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த காரியங்களை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய காணிக்கை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய தசம பாகத்தை எடுத்துக்கொள்வோம். ஓ சோதரன், சோதரன். நான் சொல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கூடையும் மாவு பசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் என் கையிலும் எல்லா வேலையிலும் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவனாய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தேசத்துல நானும் என் சந்ததியும் பழுகி பெருகி பூமியை நிரப்புவோம். இப்பொழுதும் என் காணிக்கினாலே, என் தசம பாகத்தினாலே, என் சர்வ வல்லவரை, சாவாமை உடையவரை ஆராதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். அப்படியாக நாம் செய்வோம். கர்த்தர் காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருப்பது மிக முக்கியமான காரியம். கர்த்தர் அதை விரும்புகிறார் இல்லையா? நிறைய பேர் சந்தோஷம்னா யாருக்கோ ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை, கொடுத்து வச்சவங்களுக்கு தான் வாங்க. இல்லைங்க, சந்தோஷம் எல்லாத்துக்கும் கர்த்தர் தருகிறார். கர்த்தரை நம்பணும், கர்த்தர் சொல்றதை கேட்கணும். சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆமென். அதான் அவர் சொல்லிட்டு போனாரு, இப்போ என் சமாதானத்தையே உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன்ற. அவருக்கு ஒரு சமாதானம் வந்தது பார்த்தீங்களா? கல்வாரி சிலுவையில பெரிய சமாதானம் அவருக்கு உள்ள வந்தது. அவர் மேல எல்லா பாவமும் சாபங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் எல்லா அந்தகார சக்திகளும் அவர் மேல இறங்குனது. இப்ப அவர் குற்றவாளி ஆயிட்டாரு. ஆனா அந்த கல்வாரியில அவர் தொங்கி ஜீவனை விடும் பொழுது, அந்த ரத்தம் சிந்தும் பொழுது அவ்வளத்துக்கும் கிரயம் செலுத்தப்பட்டது. பாருங்க, உயிரோடு கூட எழுந்த உடனே அவருக்கு சமாதானம் வந்துருச்சு. இனி எந்த பாவமும் எந்த துரோகமும் எந்த சாபமும் அவர் ஆட்கொள்ள முடியாது. அவ்வளத்தையும் அழிச்சு போட்டாரு. இப்ப அவருக்கு
பிதாவாகிய தேவன் மாபெரும் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதானம் தான் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ மக்களை, விசேஷமாக நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சபைக்கு எவ்வளவு முக்கியம், சபைன்னு சொன்னா குடும்பம், குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம், தனிப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம். நீங்க பாருங்க, சில விஷயங்களை நம்ப முடியல. ஏன்னா சூழ்நிலை அவ்விதமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, சாதகமா இல்லை, நமக்கு விரோதமா இருக்கு, நம்மளை எப்போ போட்டு விழுங்கலான்னு வகை தேடிக்கிட்டு இருக்கு. மக்களை, பயப்பட வேணாம். கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். பயப்படாதீங்க. இல்லையா? அதற்கு என்ன செய்யணும்? அந்த நல்ல எதிர்காலத்தை பெறதுக்கு விசுவாசம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடந்த 3 வாரமா ஒன்று பார்த்தோம். இந்த விசுவாச பரீட்சை என்ன கொடுக்குதுன்னா பொறுமை. நிறைய பேர் சொல்றாங்க, பொறுமையா? அது என்கிட்ட சொல்றீங்களா? நான் தான் 10 வருஷம் காத்துட்டு இருக்கிறேன்னு, 13 வருஷம் காத்துட்டு இருக்கிறேன்னு, 20 வருஷம் காத்துட்டு இருக்கிறேன்னு. இதுக்கு மேல என்ன பொறுமை வேணும் பிரதர்? பைபிள் சொல்ற பொறுமை வேற. புலம்பிக்கிட்டே காத்துட்டு இருக்கிறது பேரு பொறுமை கிடையாது. விசுவாசத்துட்டு இல்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி என் குறைவெல்லாம் நீக்குவாரு, கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே இந்த காரியங்களை செய்வாரு, எனக்கு ஜோதிகளின் பிதானிடத்துல இருந்து வர்றது எல்லாம் நல்ல ஈவு, இப்படி வாயை திறந்து சொல்லி சொல்லி காத்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. புலம்பிக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு அதுக்கு பேர் பொறுமை இல்லை. அந்த பொறுமை பாருங்க உண்டாக்குறதுனால அதை சந்தோஷமா எண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றார். ஏன் சந்தோஷம்? அந்த பொறுமை உங்களுக்கு வெற்றிக்கு கொண்டு போகுது, அந்த பொறுமை ஜெயத்தை கொடுக்குது, அந்த பொறுமை வாழ்வை கொடுக்குது, அந்த பொறுமை குறைவுகளை நீக்கி நிறைவை கொடுக்குது. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இதை சார்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோர் தென் கான்கரர். நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன்னு சொன்னா அது நல்லா இருக்கும் இல்லையா? என்ன உதாரணம்? ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பிரபலமான நபரை நம்ம கொண்டு கண் முன்பதாக நிறுத்திக் கொள்வோம். முகமது அலி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க, ப்ரூனோ, இப்படின்னா இருக்கிறாங்க, சொல்லிட்டே போலாம். சரி, உங்களுக்கு யாரை விரும்புறீங்களா கொண்டு வந்து நிறுத்திக்கிடுங்க. இப்போ அவங்களுக்கு மேட்ச், வேர்ல்ட் மேட்ச், வேர்ல்ட் டைட்டில் வரப்போகுது, வேர்ல்ட் சாம்பியன் வரப்போகுது, ஃபைனல். அது ஆப்போசிட் மேனும் அவனும் ரொம்ப பிரபலமானவன், ரொம்ப பெயர் பெற்றவன், பெருமை பெற்றவன் நடக்குது. பாருங்க, இந்த ஃபைனல் மேட்சுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஹீரோவோடைய ஒய்ஃப் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஐயோ, அடி வாங்குறத நான் என் கண்ணு முன்னாடி எப்படி பார்க்குறது? நான் டிவிக்கு முன்னாடி இருந்து பார்க்குறேன். ஒரு மாதிரி கொஞ்சம் ஒஸ்ட்டாக போச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிடலாம் ஐயா, எங்கேயாவது போய் மறைஞ்சு உட்காந்துக்கலாம். ஆனால் மேட்ச்சில் அந்த இடத்துல லைவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க. அங்கே மேட்ச் போகுது. ஒரு 2-3 ரவுண்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் போகுது. 2 பக்கமும் பலம் ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஹீரோ அதிகமாக அடி வாங்குறாரு. பாயிண்ட் கொஞ்சம் போகுது. மனைவினால பார்க்க முடியல. கொஞ்சம் கண்ணை முடிக்கிறாங்க, கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். திரும்பி வராங்க, அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்குது. ஒரு புதிய மாறுதல் வருது. பார்த்தா பாயிண்ட் ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. யாரு? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற ஹீரோ எடுக்கிறாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. கடைசியில் பாருங்க, மாபெரும் ஒரு வெற்றி. நல்லா தெரிஞ்சு போச்சு, பாயிண்ட்டை போட்டுட்டான். ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸில் போயிடுச்சு. இன்னும் லாஸ்ட் ரவுண்டு. அந்த ரவுண்டில் ஒன்றும் செஞ்சிட முடியாது ஆப்போசிட் பார்ட்டி. கண்டிப்பாக வெற்றி இவருக்கு தான் தெரியும். இந்த ஒரு ரவுண்டு இருக்கிற கேப்பில் இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஏற்கனவே கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கு. ஐயா, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு ரவுண்டு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிப்பான்.
இந்த ரவுண்டில் கண்டிப்பாக நம்ம கணவன் தான் வெற்றி. என்ன செஞ்சிருச்சு, கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுச்சு, நேராக ஸ்டேடியமுக்கு போகுது. கூட்டம் இருக்குது. இந்த அம்மாவை தான் பார்த்தா தெரிஞ்சு போயிருப்பேன், இன்னாரோடைய மனைவின்னு. வழிவிடுறான், அம்மா ஓடுது, இல்லைங்க நான் போயிடுறேன் சீக்கிரம் வருது. கடைசியில் பார்த்தா அந்த ரவுண்ட்லேயும் சரியான பாயிண்ட் எடுக்கிறாரு, வின் பண்ணியாச்சு. வேர்ல்ட் சாம்பியன் சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து அந்த மெடல் கிடல் எல்லாம் அந்த பெல்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் இதுதான். டாலரு வின் பண்ணவங்களுக்கு பல லட்சம் டாலர், அந்த டாலரை கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுப்பாங்க, மூட்டை மூட்டையாக கொடுப்பாங்க? இல்லை, ஒரு செக் லீஃபில் முடிஞ்சு போயிடும். எத்தனை கோடியோ அதை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்தாச்சு. எல்லாரும் க்ரீட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்துட்டாரு தான் ஒய்ஃப் வந்துருக்கிறத, கை காமிக்கிறார், ஹலோ ஹனி, எஸ் ஐம் ஹியர். ஓடி போய் ஹக் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கிஸ் பண்ணிட்டு சிம்பிளாக அவர் பாக்கெட்டில் இருக்கிற அந்த செக் லீஃபை அவரே எடுத்து கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். இந்தாங்க இந்த அம்மா. இப்போ கவனிங்க, எந்த பாயிண்ட்டுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், கான்கரர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, ஒரு பொசிஷன் இருக்குது. மோர் தென் கான்கரர்னு ஒரு பொசிஷன் இருக்குங்க. நான் சொன்ன இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, கான்கரர் யாருன்னா அந்த குத்துச்சண்டை வீரர். அவர் தான் கான்கரர். அவர் தான் இதுக்குன்னு ப்ராக்டிஸ் எடுத்தாரு, நேரத்தை எடுத்தாரு, செலவழித்தாரு, ட்ரெயின் ஆகினாரு, அந்த மேட்சுக்குள்ளே போனார். எத்தனையோ பேரை கடை தாண்டி எத்தனையோ பேரை வின் பண்ணிட்டு ஃபைனல்லையும் இந்த மாபெரும் மலையை வீழ்த்தி ஜெயம் எடுத்திருக்கிறாரு. அவர் தான் கான்கரர். இதில் யார் மோர் தென் கான்கரர்னா இவரோட ஒய்ஃப். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணல இல்லையா, குத்து சண்டைனா என்னன்னு தெரியாது, பார்ப்பாங்க, ஒன்றும் தெரியாது, சிம்பிளாக உட்கார்ந்து இல்லையா. கடைசியில் அவர் வின் பண்ண முழு அமௌண்ட்டும் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த அம்மா கிட்ட. இந்த உதாரணத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய போதகர் சொன்ன ஒரு காரியம், மறக்கவே முடியாது. ஆகவேதான் அந்த உதாரணத்தையே சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ யார் கான்கரர், மோர் தென் கான்கரர் காமிச்சு கொடுத்துட்டேன். ஆவிக்குரிய இதில் வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய கான்கரராக இருக்கிறாரு. மோர் தென் கான்கரர் யாருன்னா நீங்களும் நான் தான். ஏன்னா வானமும் பூமியும் அவருடையதுங்க. அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லாமே அவருடையது. அதையெல்லாம் நமக்கே தர. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு இந்த சிந்தனையோடு கூட ஆரம்பிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா, சோதரம், ஆமென். 37, ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் ரோமர் சபைக்கு சொல்றார். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்ம மேல ஒருத்தர் அன்பு கூறுறாரு, அவர் தான் அந்த காண்கிறாரு, அவர் தான் அந்த இயேசு. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகிறோமே, நாம் அவருடைய அன்புனாலே முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். எத்தனை பேருக்கு வழங்குது இல்லையா? ஜெயம் என்பது ரொம்ப முக்கியம். ஜெயமான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜெயமான வாழ்க்கைக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம எடுப்பது அதிக நிச்சயம். ஜெயமான வாழ்வு வேணுமா? அப்ப என்ன பண்ணணும்? Then it is a time to start think about what you are thinking. நீங்க கொஞ்சம் யோசிங்க, என்னத்தை யோசிக்கணும்னு. கொஞ்சம் கொண்டு வாங்க மனதில், எதை யோசிக்கணும். Your mind is one of the most powerful and a creative tool that God has given you to shape your reality. மனம் இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு டூல். அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அது என்ன பண்ணுது? அந்த கிரியேட்டிவிட்டியை உண்டு பண்ற ஒரு டூலா இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு.
அது என்ன பண்ணுது? கடவுள் கொடுத்திருக்கிறாரு. God has given to you, shape your reality. அது கடவுள் தான் கொடுத்தது. அந்த மனதை அதை நல்ல ஷேப்ல வச்சிருக்கிறாரு. அதை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தும் பொழுது நம்முடைய எதிர்காலம் நல்ல விதத்துல அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் லைஃப் அண்ட் மேக் யூ மோர் தென் கான்கரர். அதை பாருங்க, நீங்க நல்ல விதத்துல திங்க் பண்ணீங்கன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த திங்கிங் கெப்பாசிட்டியை நல்ல விதத்துல யோசித்து, நான் இப்படி இருப்பேன், என் குடும்பம் இப்படி இருக்கும், நான் இந்த ஜெயத்தை எடுப்பேன் இல்லையா, தோல்வியை பேசிக்கிட்டு இருக்க கூடாது, நிராகரிப்பை பேசி கொண்டிருக்க கூடாது, உங்களுடைய குறைகளை எண்ணாதீங்க இல்லையா. இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் எனக்கு இப்படி செய்வாரு, இதை நான் ஜெயம் எடுப்பேன், இதுல நான் வாழ்வேன் என்பதை என்ன செய்யணும்? அதை நீங்க சிந்திக்கணும். அதை சிந்திக்கும் போதுதான் அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அந்த திங்கிங் அது என் லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நல்ல கவனிங்க, எது நம்முடைய லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? நீங்க பிற்போக்கான எண்ணமா யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? என்ன நடக்க போகுது, தலை எழுத்துல என்ன எழுதியிருக்கிறது தானே, இதை சொல்லி வச்சுட்டான் எவனும். இன்னைக்கும் பாருங்க, யாரும் நிறுத்துறதா சரித்திரம் இல்லை. அதுதான் தோல்வி நேரத்துல, தடுமாற்ற நேரத்துல, காலையில எழுந்துன்னு கொஞ்சம் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கா, உங்க தொழில ஒரு மாதிரி இருக்கா, வேலையில ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கா, உடனே சார் நம்ம தலையெழுத்த பாரு எப்படி இருக்குது, அவன் நிம்மதியா இருக்கான். ஹலோ, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க நல்ல விதத்துல யோசிக்கல. கடவுள் கொடுத்திருக்கிற சிந்தனையில நல்ல விதத்துல யோசிக்கல. சிந்தனை எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா ஷேப் பண்றதுக்கு. நம்ம தாங்க ஷேப் பண்ணணும். அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. நல்ல விதத்துல திங்க் பண்ணி அதை ஷேப் பண்றதுக்கு முடியாதா? நம்ம தானே செய்யணும், நம்ம தானே திங்க் பண்ணணும். அந்த திங்கிங் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என் லைஃப்ல. எப்படி? மோர் தென் கான்கரர், முற்றிலும் ஜெயம் எடுப்பதற்கு என்ன ஷேப் பண்ணுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஹெல்த், happiness, plenty, provision, favor and victory are only a thought away, literally. சிந்தனையில தான் இந்த plenty, இந்த provision, இந்த favor, victory, நம்முடைய ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னா திங்கிங். நிறைய பேருக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியல. ஆனா பைபிள்ல பாருங்க, ஏகப்பட்ட ப்ரொவிஷன் இருக்கு. என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளாலே சுகமானோமே, அதை சொல்றதுக்கு திங்க் பண்ணி சொல்லணும். அவருடைய தழும்புகளாலே சுகமானோமே. ஹல்லேலூயா. அன்னைக்கு சாவின் கூரெங்கே, பாதாளத்தின் ஜெயம் எங்கேன்னு பவுல் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பார்க்கிறாரு, அவ்வளவு அற்புதமா பார்க்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல என்ன விஷயம் நடந்துச்சுன்னு. நல்ல கவனிங்க, வேற யாருக்கும் அவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் வரல இல்லையா. மரிச்சாரு, வந்தாரு, உயிர் தந்து போயிட்டாரு, இப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, அதுல பெரிய விஷயம், உங்களுக்குரிய பங்கு, எனக்குரிய பங்கு இருக்கு. என்ன பங்கு? இனி மனுஷனை பயமுறுத்திக்கிட்டு இருந்த சாவு, பாதாளம், அதுதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாத்தையும் விழுங்கிக்கிட்டு இருந்துச்சு. பெரிய கிரேட் அலெக்சாண்டர் இருந்தாரு இல்லையா, ஊரே பார்த்து பயந்தது, உலகமே பயந்தது. பெரிய ஹிட்லர்னு ஒரு மனுஷன் இருந்தான், இன்னைக்கு வர பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே அவர்கள், எங்கே போனார்கள் அந்த மாபெரும் மனிதர்கள்? பாதாளத்துக்கிட்ட அவங்க வின் பண்ண முடியல, தோத்து போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கல்லறை இருக்கு, ஒரே ஒருவருக்கு மட்டும் கல்லறை இல்லை. அந்த கல்லறை காலியா இருக்கு. ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்ப கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் தான் அதை கண்டுபிடிக்கிறாருன்னா வெளிப்பாடு உள்ள உண்டாகுது. அதனால என்ன சொல்றாரு அவரு? இப்போ நான் அவரை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அவருக்குள்ள என் வாழ்க்கையை கட்டுறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சாவு, இந்த பாதாளம், இது வெற்றி எடுக்க முடியாது, நான் தான் அதை வெற்றி எடுப்பேன் என்ற ஒரு ஆட்டிடியூடு உள்ள வருது. ஏன்னா எனக்காக என் இயேசு மரித்தார், ஜீவனை விட்டார், பாதாளத்தை வென்றார், சாவை வென்றார்.
அது உண்மைனா இனி என்ன இந்த பாதாளம், இந்த சாவு என்னை ஆளுகை செய்ய முடியாது. அதனாலதான் இப்ப நான் என்ன செய்ய முடியும்? நல்ல விதத்துல யோசிக்க முடியும், நல்ல விதத்துல சிந்திக்க முடியும். எனக்கு பிளண்டி இருக்கு, எனக்கு நல்ல ப்ரொவிஷனை கத்தர் வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்துக்கு வேண்டிய ஹாப்பினஸ் இருக்கு, எனக்கு வேண்டிய ஹெல்த் இருக்கு, கத்தர் எனக்கு நினைத்தருளார், எனக்கு ஃபேவர் இருக்கு, அவருடைய ஃபேவர் இருக்கு. சில விஷயத்த நம்ம பார்த்துட்டு முடிப்போம் இல்லையா? முதல் காரியம், மோர் தென் கான்கரருக்கு, முற்றிலும் ஜெயம் எடுப்பதற்கு, and have a victory in everything, எல்லா விதத்திலும் ஜெயம் எடுப்பதற்கு, எல்லா விதத்திலும். நல்லா கவனிங்க, தயவுசெய்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுயா, அதுல வின் பண்ணாலே போதுங்க. ஹலோ, திரும்பி தப்பு பண்ணாதீங்க. மோர் தென் கான்கரர் அண்ட் ஹேவ் விக்டரி இன் எவ்ரிதிங், எல்லா விதத்திலையும் வெற்றி எடுக்க. 1 2 3 இல்லைங்க, எல்லா விதத்திலையும் 100%. என்ன பண்ணுங்க? வாட்ச் யுவர் ஃபோக்கஸ். நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கவனிங்க. இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. வாட்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்க கவனம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. வாட் எவர் வி ஃபோக்கஸ் ஆன், we empower. If we focus on negative things, we empower negativity in our life. நல்லா கவனிங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ற, நம்ம கவனம் செலுத்துறத கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா நமக்கு வழங்கும். ஏன்னு சொன்னா, நம்ம கவனம் செலுத்துறதுல என்ன நடக்குது? ஒரு எம்பவர் உண்டாகுது. அது எப்படி எம்பவர்னா, ஈவன் தோ நீங்க ஒரு நெகட்டிவான தாட்டை, ஒரு நெகட்டிவான ஒரு பிற்போக்கான எண்ணத்தை நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் அதுவும் எம்பவர் ஆகுது. விளங்குதா நான் சொல்றது? ஒரு என்ன நடக்க போகுது அவ்வளவுதான். எனக்கே ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, அப்பா வேலை எல்லாம் போயிட்டு வான்னு சொல்ல போறான், அதான் நடக்க போகுது. நல்லா கவனிங்க. இப்படி திங்க் பண்ணும்போது அதுக்கு அந்த இடத்துல எம்பவர் உண்டாகுது. ஏன்னா திங்கிங்க்கு அவ்வளவு பெரிய ஒரு அனுக்கிரகத்தை, வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிற கத்தரு. அதான் அவர் சொல்றாரு, எப்பா நீ திங்க் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காத, நான் ஏகப்பட்ட விஷயத்த செஞ்சு வச்சுட்டேன், அதை கொண்டு வந்து உன் மனதில் நிறுத்து, அதை பேசு, அதை தியானி, போதும். அது எம்பவர் ஆகி உன்னை வெற்றிக்குள்ள நடத்தும். அதை தான் செய்ய மாட்டோம் நம்ம. பாருங்க, நெகட்டிவா நீங்க யோசித்தாலுமே அங்க எம்பவர் ஆயிடும். we empower negativity in our life. அதனாலதான் தோல்வி, அதனாலதான் பயம், அதனாலதான் வியாதி, அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் பற்றாக்குறையே வருது. if we focus on selfish and carnal thinking, if we focus on selfish and carnal thinking, we empower our fallen nature. நல்லா கவனிங்க. தன்னலமா இருக்கணும்னு யோசிக்கிறோம், இல்ல இந்த கார்னர் ஒரு மாதிரி, இந்த கார்னர் மைண்டு இல்லையா, அப்படி ஒரு திங்கிங், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். பாருங்க, நீங்க எதை எம்பவர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபாலன் நேச்சர், விழுந்து போறத எம்பவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விழுந்து போறத இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். விழுந்து போகிற காரியத்தை எம்பவர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா விழுந்து தான் போவோம். we are actually empowering more frustration, anger, bitterness, disappointment and injustice in our life. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, ரெண்டாவது எதை எம்பவர் பண்ணிட்டு இருக்கிறோம்னா வறட்சி. என்ன ஒரு வாழ்க்கை, நான் அது கேட்டா நான் வாங்குவேன். என்ன வாழ்க்கை, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லை, வேலைக்கு போனா நிம்மதி இல்லை, எல்லா இடத்துலயும் அழுத்தம், கோபம் வருது, கசப்பு, பிட்டர்னஸ், டிசப்பாயின்மெண்ட். ஏதாவது ஒரு சந்தோஷ செய்தி கேட்டாலே டிசப்பாயின்மெண்ட். ஏன் வாழ்க்கையில நடக்காதா? இவ்வளவு நாள் கழிச்சு அங்க குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்பாங்க, எனக்கு இல்லையே, டிசப்பாயின்மெண்ட். அந்த சந்தோஷத்தை கொண்டாட கூட முடியல, டிசப்பாயின்மெண்ட். injustice in our life. ஏன்னா we are actually empower. எதை எம்பவர் பண்ணிட்டு இருக்கிறோம்? frustration, anger, bitterness, இதை எம்பவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுதானே நடக்கும். இன்னைக்கு இந்த காலை வேளையில எதை எம்பவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
மூன்றாவது, if we choose to focus on the positive of kingdom truth, நீங்க தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தின் வார்த்தைகளை குறித்து, பரலோகத்தை குறித்து நீங்க கவனம் செலுத்துவீங்கன்னு சொன்னா, we empower the love. நம்ம எதை எம்பவர் பண்றோம்? அன்பை எம்பவர் பண்றோம். லைஃப் ஆஃப் ஜீசஸ் டு fill us and follow through us. அததான் நம்ம வாழ்க்கையில உண்டாகுது. பாருங்க, பாசிட்டிவா யோசிக்கிறது, தேவ வார்த்தையை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது, வாழ்க்கை மாறுது. வாழ்க்கை மாறுது. இன்னொரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். எதை யோசிக்கணும்ன்றது இந்த பகுதியில் பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாங்க. லிஸ்ட் இருக்கு. நிறைய பேருக்கு என்னன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்ன பிரதர் என்ன யோசிக்கணும்னு தெரியலையே, எல்லாம் தப்பா யோசிச்சு வச்சுட்டோம் பாருங்க. அதுதான் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதை நிறுத்துங்க. வேதத்திலிருந்து சொல்றேன் எதை யோசிக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, அந்த இடத்துல சகோதரனா சகோதரிகள் தான், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. எது உண்மை? உண்மையை கொஞ்சம் பாரு. பொய்ய பார்த்துட்டு இருக்காத, பொய்யான வாழ்க்கையை பார்க்காத. உன் சிந்தனையில என்ன யோசிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மையை கொண்டு வந்து நிறுத்து. நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், இப்படி இருப்பேன், எனக்கு கர்த்தர் அதை விரும்புறாரு, நான் அதை தான் செய்ய போறேன். அப்புறம் பாருங்க, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. கிறிஸ்தவ ஜீவியம் ஒழுக்க ஜீவியங்க, அதை சிந்திக்கணும்ன்றாரு. இல்ல நான் இதுல கைய வைக்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன், கர்த்தருக்கு இது பிடிக்கும். நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. நல்ல கவனிங்க. ஒழுக்கம், அதுக்குதான் பிலிப்பியர்ல இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஒழுக்கம் உள்ளவைகளை, ஒழுக்கம்னு இருக்கு. நம்மளாம் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் ஒழுக்கம்னு இருக்க பார்த்தீங்களா? இல்ல, ஒழுக்கம் இருக்கு. எனக்கு கர்த்தர் தெளிவா சொன்னார் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட, இதெல்லாம் நீ வணங்கக்கூடாது. இப்படின்னா கையில வேலை உண்டு பண்ணதை பார்த்துட்டு இருக்காத, இந்த தீட்டான காரியத்தை செய்யாத, இவங்க கூட போய் சம்பந்தம் வைக்காத. வச்சான், ஒழுக்கமில்லாத காரியத்தை செஞ்சான், அங்க அடிக்கப்பட்டான். அப்ப கவனிங்க, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ. நல்லா கவனிங்க, எது உண்மை எது நீதி பாருங்க, சொல்றத கவனிங்க கொஞ்சம். அப்புறம் பாருங்க, கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இப்ப எது கற்புனே தெரில, எது கற்புள்ளவைகள்னு தெரில. மாடர்ன் வேர்ல்டுக்கு போயாச்சு. அவங்க ஒரு அஜெண்டா மைண்ட்ல போட்டு வச்சாச்சு, இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க பைபிள் சொல்லுது கற்புள்ளவைகள் எவைகளோ இருக்கு இல்லையா? அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். எதை சிந்திக்கணும்னு போட்டு லிஸ்ட் கொடுத்துட்டாரு. நம்ம இதை பாருங்க, கொஞ்சம் கூட இதை சிந்திச்சு இருக்க மாட்டோம். நம்ம சிந்திச்சதுன்னா வேற. அப்ப எப்படி வாழ்க்கை மாறும்? யாப்பேஸ்னு ஒரு மனுஷன் இருந்தான். யாப்பேஸ் பாருங்க, யாப்பேஸ்னா அவங்க அம்மா வச்ச பேரு. துக்கத்துல பெற்றெடுத்தேன். வருத்தம், அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் போதே சந்தோஷம் இல்ல, துக்கம். இப்ப யாப்பேஸ்னா பேர் என்ன? துக்கம், வருத்தம், சஞ்சலம். ஏன்னா சுத்தி பற்றாக்குறை, பண தட்டுப்பாடு, நல்ல வாழ்வு இல்லை, நல்ல ஒரு ஏராளம் தாராளம் இல்லை. அதனாலதான் துக்கம். அந்த நேரம் அந்த பிள்ளை கன்சீவ் ஆயிடுச்சு, பிறக்க போகுது. பார்த்தா நல்ல சாப்பாடு கூட இருந்திருக்காரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, நான் அந்த பிள்ளைய பெற்றெடுக்கும் போது துக்கங்க, அதனாலதான் பேரை வச்சேன் யாப்பேஸ்னு. யாப்பேசு அதை வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, எங்க அம்மா என்ன துக்கத்துல பெற்றெடுத்தாங்க. ஏன்னா நான் வரும்போது வயிற்றுக்குள்ள உருவாகும் பொழுதே தரித்திரம், வயிற்றுக்குள்ள உருவாகும் போதே அங்க நல்ல சூழ்நிலை இல்லை, வயிற்றுக்குள்ள உருவாகும் பொழுதே அங்க பிளென்டி இல்லை, அங்க சமாதானம் இல்லை, அங்க போராட்டம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் இதையே சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. ஒரு நாள் யாப்பேஸ் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சான். இத பேசுறத நிறுத்திட்டு அவர் என்ன பண்றாரு இல்லையா? யாப்பேஸ் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றாரு இல்லையா? அதை பார்ப்போமா? First Chronicles chapter 4 verse 10. யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி
உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள. அதே வசனத்துல பதிலும் வந்துருச்சு. நல்லா கவனிங்க. பரலோக தேவன்கிட்ட போய் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என் பேர் என்ன, எதுக்கு எங்க அம்மா அப்படி வச்சாங்க, அப்ப இருந்தே தரித்திரம், இப்பயும் அந்த தரித்திரம் சூழ்ந்துருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வாயில போய் சொல்றான் தேவன்கிட்ட. வார்த்தை வருது, தேவனை என்னை ஆசீர்வதித்து. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த தரித்திரத்தை நீக்குங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி வேணும், சமாதானம் வேணும், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? யார்கிட்ட சொல்றீங்க? உங்க நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படியே போகுது, ஒரு பெரிய மாறுதல் ஒன்றும் நடக்காதுங்க. அவங்க உங்களை பத்தி நல்லா மண்டையாட்டி கேட்டுக்குவாங்க. நீங்க பரலோக தேவன்கிட்ட போய் பாருங்க, அந்த இடத்துல எங்கேயாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கான்னு பாருங்க. ஆண்டவரே, என் தாயின் கற்பத்துல உருவாகும் முன்னாடியே தரித்திரம், பிறந்ததுக்கு அப்புறம் தரித்திரம், அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டார். வேணாம், இனி அதை ப்ரொனவுன்ஸே பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். யாப்பேஸ் என்னத்தை பெருசா கண்டோம் இத்தனை வருஷம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்க குடும்பத்துல தரித்திரம் இப்பயும் வாட்டிக்கிட்டு இருக்கு. நல்லது பொல்லதை நாங்க பார்க்க கூடாதா? எதுவும் செய்ய மாட்டீரா? ஒரு வேலையை இல்லை, இதெல்லாம் இந்த அளப்புறது உழப்புறது, இந்த நெகட்டிவ் அவ்வளோத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வேர்டை ரிலீஸ் பண்றாரு பாருங்க. பக்காவா ரிலீஸ் பண்றாரு. கவனிங்க. வாட்ச் யுவர் ஃபோக்கஸ்க்கு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க கவனிச்சிங்கன்னா எல்லாம் விளங்கிடும், சரி பண்ணிடலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ரிலீஸ் பண்றாரு பாருங்க. ஆண்டவரை, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. எல்லை இருக்கு, இந்த எல்லையை பெரிதாக்குங்க. என் டென்ட்டை பெருசாக்க. என் டென்ட் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. எவ்வளவு பெரிய அர்த்தம் தெரியுமா? என் எல்லைகளை விரிவாக்கிங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிறீங்களா? அதுக்கும் குறைஞ்ச ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கீங்களா? அதெல்லாம் மனசுல வச்சுதான் சொல்றாரு. என் எல்லைகளை பெரிதாக்கி பெருசாக்குங்க. நல்லா கவனிங்க. எல்லைகளை பெரிதாக்குறது கர்த்தர் தான், மனுஷன் கிடையாது. நாட் யுவர் பாஸ், நாட் யுவர் ஃப்ரெண்ட். அது கர்த்தர் செய்யற வேலை. கர்த்தர் செய்யற வேலையில நீ கர்த்தர்கிட்ட தான் வரணுமே தவிர அங்கேயும் இங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. சொன்ன வேலை நடக்காது. இன்னைக்கு மக்களுக்கு தெரியல பாருங்க, கர்த்தர் எந்தெந்த வேலையை செய்யறாரு, எந்தெந்த வேலைக்கு யாருக்கிட்ட போகணும்னு தெரியல. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறையப்பட்டிருக்கு. எஸ், யாருக்கிட்ட போகணும்? கர்த்தர்கிட்ட போகணும். ஆண்டவரே, என் எல்லைகளை விரிவாக்குங்க, பெரிதாக்குங்கப்பா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, 9 கரம் என்னோடு இருந்து. ரொம்ப ரொம்ப நாலேஜ கரெக்டா சுருக்கமான ஜபம் தான். ஆனா பாருங்க, பெரிய அர்த்தம், ஏகப்பட்ட விஷயத்த உள்ள அடக்கிட்டாரு. சின்ன பேப்பர் மாதிரி தான் இருக்கு. 500 ரூபா நோட்டு. அதுக்கு மதிப்பு என்னன்னா 500 அதுக்குள்ள இருக்கு. ஆனா பேப்பர் சின்ன பேப்பர். ஏகப்பட்ட விஷயம் அதில் வாங்கலாம். இது போலதான் டாலர்ஸ், நிறைய டாலர்ஸ் வருது. $100, பவுண்ட்ஸ் வருது பாருங்க. ஏகப்பட்ட வேல்யூ அதில் இருக்கு. அது எப்படியோ அதே போலதான் இந்த ஜபத்தை அவ்வளவு ரத்தன சுருக்கமா பவர்ஃபுல்லா வச்சிட்டாரு. இப்ப கேட்கிறாரு, ஆசீர்வதிங்கன்னு சொன்னாரு, அப்புறம் எல்லைகளை விரிவாக்குங்க. அப்படின்னா என்னன்னா, நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு. அடுத்த ஸ்டேஜ்ன்றது கூட தப்பான வார்த்தை. இது என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்கன்னா எடுத்தடுப்புல கேட்கிறாருல்ல, ஆண்டவரே எவ்வளவு தூரத்துக்கு நான் இருக்கணுமோ வைங்கிட்ட. அதான் என் எல்லைகளை பெரிதாக்கி. அடுத்தது பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து. இப்ப அடுத்தது விடலை. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிச்சுட்டு எல்லைகளை பெரிதாக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லல, நீங்க என் கூட இருக்கணும், உங்க கரம் என் கூட இருக்கணும். எவ்வளவு பெரிய விவரமான ஆளு பாருங்க. உங்க கரம் இருக்கணும் 24/7. அப்பதான் எனக்கு தீங்கு என்ன துக்கப்படுத்தாது. அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். கர்த்தருடைய கரம் இருந்தாதான் தீங்குல இருந்து பாதுகாப்பு, விளக்குவாரு என்று வேண்டிக் கொண்டார். கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா
அங்க உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வலியும். கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரோதமா எவனும் எழும்பி நிற்க முடியாது. கடவுளுடைய கரம் இருந்ததுன்னா நீ செய்யற காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும். கடவுளுடைய கரம் இருந்ததுன்னா நீ ஏராளம் தாராளமாய் மாறுவாய். அதனாலதான் கேட்கிறாரு, உங்களுடைய கரம் என்னோடு இருந்து. அற்புதமான ஜெபம். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. யாப்பேசு கவனம் செலுத்திட்டாரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஜெபம்னா எது தெரிஞ்சு போச்சு. நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? எடுத்தடுப்புல உடனே ஜெபம்னு சொல்லிட்டு சோத்திராண்டவரேன் பண்ணல. மண்டேல பிளானை பண்ணிட்டு எண்ணிட்டு சரியா திங்கிங், இப்படிதான் ஜெபம் பண்ணணும். என் மோதப்பா யோசிச்சுட்டாரு. என் எல்லாம் ரொம்ப குறுகி போயிருக்கு. எத்தனையோ வருஷம் இப்படி லிமிட்ல இருக்கு, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இல்லை, எல்லாம் ஜாமம். எனக்கு ஆசீர்வாதம் வந்து அடுத்தது அவருடைய கரம் என் மேல இல்லை. அதனாலதான் இந்த போராட்டம், அதனாலதான் இந்த தரித்திரம். அவர் கரம் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு, மைண்ட்ல பிளான் பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் பண்றாரு. பாருங்க வசனம் என்ன வருதுன்னா, அப்படி வேண்டி கொண்டது நடந்ததுன்னு போதும். இப்ப யாப்பேச பாத்தீங்கன்னா எப்படின்னா, அன்னைக்கு திரும்பி நம்ம ஆதியாம் புஸ்தகத்துக்கு போனோம். ஆதியாம் புஸ்தகத்துல அன்னைக்கு பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான 3 பேர் சேர்ந்து இந்த பூமியை எப்படி சிருஷ்டித்தாங்க, இந்த அண்ட சராசரங்களை எப்படி உருவாக்குனாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா? ரொம்ப அற்புதமா போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, சொன்ன உடனே அப்படி நடக்குது. வெளிச்சம் உண்டாக்குறதுன்றாரு, உண்டாகுது. பூமி ஒழுங்கீனமா இருக்கு, ஷேப்லெஸ்ஸா இருக்கு, நடக்க முடியாது, கால் வைக்க முடியாது, வாழ முடியாது, வீடு கட்ட முடியாது, நிலத்தை பயிரிட முடியாது. ஏன்னா அவ்வளவு மட்ட ரகமா இருக்கு. ஜஸ்ட் வேர்ட்ல அவர் சொல்றாரு பாருங்க. சொன்னோன்னு அப்ப பாருங்க, சும்மா வந்து என்னத்தையோ வாய்க்கு வந்த மாதிரி எதையோ பேசிட்டு போகல. கவனிக்கணும், அவர் கடவுள், அவர் கர்த்தர். அவர் பாருங்க என்ன வேணும், மனுஷனை கொண்டு வர போறோம், நம்ம சாயலை கொண்டு வர போறோம். எனக்கு பிடிச்சவன், நான் அவன் மேலதான் என் நேசத்தை வைக்கிறேன், அவனுக்கு எவ்வளவு பெஸ்டா இருக்கணும்னு பிளான் பண்றாரு. உட்காந்து பிளானை போட்டு கொண்டு வந்து இதுக்கு இந்த இருளை நீக்கணும்னா வெளிச்சம் வேணும். நல்லா கவனிங்க, சூரியன் உண்டு பண்ணது மனுஷனுக்காகவே, நட்சத்திரங்களை உண்டு பண்ணது மனுஷனுக்காகவே, அவன் நன்மைக்காகவே, அவன் வாழ்க்கைக்காகவே. இருளுக்குள்ள அவன் இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா இதே போலதான் யாப்பேசு கடவுளை போலயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நானும் தேவ ரகம்தான். ஆனா நான் சரியா யோசிக்காதனால இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையுமே அர்த்தம் இல்லாம போச்சு. ஆனா இப்போ நான் அதை யோசித்து சிந்திச்சு என்னத்தை செய்யணுன்றத நான் செய்ய போறேன். ஏன்னா நான் தேவர் ரகம், நான் அந்த தேவர் ரகம் போல நான் செயல்படுவேன்னு செயல்படுறாரு. கரெக்டா கடவுளை போலயே ரிலீஸ் பண்றாரு. இருள் இருந்தது, இப்ப இருள் நீங்கி அங்க சூரியன் வந்துருச்சு அவர் வாழ்க்கையில. அது இயேசுவே நீதின்னு சொல்லி கரங்களை தட்டுங்க. ஆமென். ரெண்டாவது, let heaven fill your thoughts. நம்முடைய எண்ணத்துல அடுத்தது என்ன நிரம்பணும்னு சொன்னா, வாட்ச் யுவர் ஃபோக்கஸ் பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம எண்ணத்துல என்ன இருக்கணும்னா பரலோகம் இருக்கணும். நிறைய பேருக்கு பரலோகம் இல்லை, வேற என்னமோ இருக்கு. எப்ப பாருங்க வாயில நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அப்படியே என்னைக்கு நான் கண்ணை மூடுறேனோன்னு சாகிறதுல அவனுக்கு அவள் ஆசை. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, எப்பவும் இருதயம் பரலோக எண்ணத்துல நிறைஞ்சிருக்கணும். என்னமே பாருங்க சரியில்லை. உள்ளத்தை பார்த்தீங்கன்னா அது பரலோகமா நரகமான்னு தெரிஞ்சு போகுது. ஏன்னா வார்த்தை அப்படி இருக்கு, யோசனை அப்படி இருக்கு, ஒரு நல்ல விதத்துல யோசிக்க முடியல. பாருங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கும் குடும்பத்துல பிரிவினை வர்றதுக்கும் என்ன காரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கிடுங்க. உங்க யோசனை தான். இனி நடக்காது, முடியாது, அவ்வளவுதான், இப்படியே போக வேண்டிதான், தலையெழுத்து அப்படின்னு யோசிக்கும் போது நெகட்டிவ் தாட் வருது. அந்த பிற்போக்கான என்ன பண்ணுது, வாயில இருதயத்தை போய் மாத்தி வார்த்தைகளை மாத்தி ஜீவல்லாத வார்த்தைகளை பேச வைக்குது. பாருங்க, இதுதான் பிரச்சனை வருது. உன் கூட வாழ்ந்து நான் என்னத்தை பார்த்துட்டேன்றான். அந்த ஆள் அதை கேட்டுட்டு உடஞ்சிடறான். என்னடா எவ்வளவு செஞ்சியும்
இப்படி பேசுகிறாங்க, அவ்வளோதான். கடைசியில் இப்படியே டெவலப் ஆகி ஒருத்தரை தேவையில்லாத வார்த்தைகள் பேசி உடஞ்சே போது பாருங்க. அப்போ பாருங்க, நீங்க நல்ல விதத்துல சிந்தனையில யோசிக்கலன்னா இந்த யோசனை என்ன ஆகுது? குடும்பத்தை உடைக்க வைக்குது. இப்ப புரியுதா இந்த எண்ணத்தை ஏன் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு? எண்ணம்ன்றது குப்பை தொட்டியில் கண்டதை மண்டையில போட்டு வச்சுக்கிட்டு நிறைய பேர் பாருங்க, போனும் கையுமா தான் இருப்பாங்க. ஜெபம் பண்றதுக்கு நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, போன் பேசுறதுக்கு நேரம் இருக்கும். காதலே ஒட்டி கட்டி விட்டுறணும்னு நினைக்கிறேன், பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கவனிங்க, சிந்தனை எப்படின்னா வேற பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியல. சிந்தனை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வேத வார்த்தை எடுத்து வைக்கும் பொழுதுதான் சிந்தனை ஸ்ட்ராங் ஆகும். பிற்போக்கான எண்ணத்துல இருந்து முற்போக்கு வரும், அப்பதான் கட்டப்படும். இவங்க நினைச்சிடுறாங்க பிசாசு இருக்கான் பாருங்க பிரதர், ரொம்ப அட்டகாசம் பண்றான் என் குடும்பத்துல. பிசாசு ஒரு பக்கம் கிடக்குறான், நீ கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யல, நீ உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யல. உன் சிந்தனைய நீ எப்படி சிந்திக்கணும்? கண்டதை மண்டையில போடுவாங்களா? அவங்க சொல்றது இவங்க சொல்றது, அதை பார்க்கறது இதை இதெல்லாம் மண்டையில போட்டு வைக்கிறது. எதை போடணும்னு போடுறதில்ல, எதை போட்டிருக்கணும்? வேத வார்த்தையை போட்டிருக்கணும். இன்னைக்கு தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு, எண்ணத்துல எங்க வேத வார்த்தை இருக்குன்னு. அங்க கண்ட குப்பை தான் கிடக்கு. பால் சொல்றாரு, Paul he was a prisoner in the Roman jail. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியர்ல அவர் ஜெயில இருக்கிறாரு. Paul again talk about the importance of what we allow our mind be filled with. திரும்பி பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, மைண்டுக்குள்ள என்னத்தை அலோவ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. thinking of heaven. Think about the things of heaven, not the things of earth. பரலோக காரியத்தை குறித்து யோசி. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை தேட. Seek those things which are above. மேலானவைகளை யோசி. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு மேலானவைகளை யோசிக்கிறாரு. நாளை காலையில் என்ன நடக்கும்? இப்படி ஜெயிலுக்குள்ள கிடக்கணும். நாளை காலையில் தீர்மானம் போடுவான், ஜட்ஜ்மெண்ட்ல போய் நிப்பாட்டுவான், அவன் போடுவான். நல்ல அடி, சவுக்கடி அடி. இத்தனை நாள் சாப்பிடாம கொடுக்கமா வச்சு தொடத்து, நாடு கடத்து, இப்படி யோசிக்கிறான். ஏன்னா அங்கே ஏற்கனவே சங்கிலி கட்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படிதான் யோசிக்க முடியும். ஆனால் இவர் சொல்றாரு, இல்லை அங்கே உட்காந்துக்கிட்டு அதை யோசிக்காத, மாத்து மேலான. இல்லை, என் கர்த்தர் நல்லவர், பெரியவர். இந்த அக்னி, இந்த சங்கிலியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த சிங்க கபிலிருந்து என் கர்த்தர் மாற்றக்கூடும். யோசிக்கணும் பிரதர். நானா யோசிக்க? நீங்க தான் யோசிக்கணும். அப்பதான் வெற்றி, அப்பதான் வாழ்வு. யார் யோசிக்கணும்ன்றீங்க? யோசிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா மெட்டீரியல்ஸை கொடுத்துட்டாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. We are new creation in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி. All things have passed away. பழையவைகள் ஒளிந்து போனன. Including the old way of thinking. பழைய வே மெத்தட் திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒளிஞ்சிருச்சு. எப்போ? நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா மாறும்போது. கிறிஸ்துவை ஏத்துக்குங்கன்னு சொல்றாங்க பாருங்க. நிறைய பேர் என்ன மத மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். மத மாற்றம் இல்லைங்க, கிறிஸ்து உள்ள வரும்பொழுதுதான் அந்த புது சிருஷ்டியாவே மாறுறேன். இல்லைன்னா கல்வாரி சிலுவையில் அவர் மரிச்சது என்னுடைய வாழ்க்கையில வீணா போயிடும். கிறிஸ்து ஏன் அவசியம்? மதம் மாற்றுறதுக்கு. மதத்துக்கு இயேசு அவசியம் இல்லை, வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு அவசியம். மதத்துக்காக இயேசு அல்ல. என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு மதத்துக்கு நான் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா ஒரு கிறிஸ்தவ மதம் இல்லை, அது தப்பு, அது தப்பான கணக்கு. அதுக்கு இல்லை. சரியா? எதுக்குன்னா நான் புது சிருஷ்டியா மாறுறேன், என் திங்கிங் மாறுது, என் வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த இயேசு அவசியம். எப்படின்னா இயேசு எனக்குள்ள வரும் பொழுது நான் புது சிருஷ்டியா மாறுறேன். இந்த பழைய திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா, என்ன செய்யறது?
இப்படிதான் வாழணும், என்னைக்கு சாக போகிறோமோ, என்னைக்கு கண்ணை மூட போகிறோமோ, ஏன்னா நம்ம தலையெழுத்தில் எதுனா இல்லை, இதுன்னா பேசுறது நின்றும். இப்போ எப்படி பேசுவோம்னா இல்லையா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நீக்குவார், நான் அவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவேன், என் பாத்திரம் நிரம்பும், ஜீவனால நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பிருந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் மாவு பசிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. எப்படி மாறுது பார்த்தீங்களா? இதுக்கு தான் இயேசு. நல்லா கவனிங்க. குயின் எஸ்தர்ன்ற ஒரு அற்புதமான ஒரு ராணி இருந்தாங்க. கடவுள்லாம் அந்த போஸ்டிங்க்கு கூட்டிட்டு போனாரு. திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இந்த அம்மாவுக்கு தெரியல, இவங்க நல்ல ஜாலியா அரண்மனையை சுத்தி பார்க்கறதுல எப்படி இருந்துட்டாங்க. மொர்தெகாய் தான் அனுப்புறாரு, ஏம்மா இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய துக்கமான காரியம் நடக்க போகுது, உனக்கு தெரியுமா, இந்த தேதியில் பர்டிகுலர் தேதியில் அழிய போகிறோம், நீ இதுக்கு ஏதாவது காரியத்தை செய், மௌனமாக இருக்காது. இந்த அம்மா சொல்லுது, என்னால் முடியாது, இந்த ராஜ்யத்தின் சட்டம் உங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்கும்னு, எப்படி நான் போய் ராஜாக்கு முன்னாடி நிற்க முடியும், ராஜா கூப்பிடாம போய் நின்னா தலையை வெட்டிடுவான். சொல்றாரு, ஏமா இந்த ராணின்னு இந்த இடத்துக்கு தகுதி வர்றதுக்கு தகுதியோட தான் வந்தியா, அதுக்கு வேண்டிய தகுதினா இருந்துச்சா, இந்த தகுதியை ஏற்படுத்தினவர் யாரு, எதுக்காக கொண்டு வந்தாருன்னு கொஞ்சம் யோசி. நீ இந்த வேலையை செய்யலன்னா இன்னொரு ஆளை கொண்டு வந்துருவார், அதுவும் உனக்கு தெரியுமா, இது உனக்கு கொடுத்த கிருபை, இதை பயன்படுத்துன்றார். அப்பதான் புத்தியே வேலை செய்து போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண உடனே நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணாத வர உங்க புத்தி மாறாது. நம்ம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுது, ஜெபம் பண்ணுன்னா பரலோகம் உள்ள வந்து ஃபில் ஆயிடுச்சு. அவங்க தாதிமார்கள்னு சொல்றாங்க, ஏம்மா வேணாம், தலை வெட்டிடுவாங்க, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நீங்க தான் ராணியா இருக்கணும். தாதிமார்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணாமா, நேசிக்கிறாங்க, நேசத்துல தடுக்கிறாங்க. ஆனா பரலோகம் உள்ள போன தடை இல்லை, எம்பவர்மெண்ட் வந்துருச்சு, இல்லை நான் வெற்றி எடுத்துட்டு தான் வருவேன். ராஜா ஃபேவர் கொடுப்பாரு, ஏன்னா ஃபேவரை கத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், கத்தர்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எவனும் தடுக்க முடியாதுன்னு போய் நிற்கிறாங்க, ஃபேவர் கிடைச்சது. கவனிங்க, ஜபம் பண்ணும்பொழுது இருதயம் பரலோக சிந்தனையிலே நிரம்புகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பரலோக சிந்தனையிலே நிரப்புகிறார் என்பது 100% உண்மை, 100% உண்மை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். மூன்றாவதாக, அடாப்ட் த மைண்ட் செட் ஆஃப் அ வின்னர் நாட் அ லூசர். உங்க மைண்டை அடாப்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா, எப்படி மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வாங்க. உங்க மைண்டை எப்படி அடாப்ட் பண்ணுங்கன்னா, ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அடாப்ட் பண்ணணும். எப்படின்னா, வின்னர், ஐ எம் த வின்னர் நாட் அ லூசர், அப்படி செட் பண்ணுங்க. சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் அவ்வளோதான், என்னத்த நீங்க சொல்ற. ஒருத்தர் சொல்றாரு, சொன்னாரு, ஜவமனை கூப்பிட்டாங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் பைபிளில் இருக்கிற எத்தனை வார்த்தை இருக்கு, அவருக்கு அத்தனை வார்த்தை ஞாபகம் வரல, ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. 70 வயசு, பலத்தின் மிகுதி 80, அவ்வளோதான். பைபிளே சொல்லிருச்சேப்பா. பாருங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தவர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க, நல்லா கொண்டு வந்துட்டாங்க, வாயை திறந்து பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல 3 நாள் அனுப்ப போறாங்க. ஒரு அளவுக்கு பேசுற அளவுக்கு பேசுறாரு, நல்லா வாயை திறந்து. ரிப்போர்ட்டே சொல்லுது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. இவருக்கு வாய் இல்லை, அவ்வளோதான். 70 வயசு ஆயிடுச்சுல, பைபிளே சொல்லிடுச்சுல. பைபிளை வேற எத்தனை வார்த்தை இருக்கு, அதெல்லாம் வராத ஞாபகம். சரி, இது யார் சொன்னது? மோசே சொன்னாரு. மோசே தானே சொன்னாரு. சரி, மோசே எவ்வளோ வருஷம் அவர் விரும்பினாரு? 70 80ன்னு சொன்னாரு. அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு தெரியுமா உங்களுக்கு? அது தெரிய மாட்டாங்க, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. இதை மட்டும் கோடு போட்டு
நல்லா எல்லோ கலர் ஸ்கெட்சை வச்சு அடித்து நல்ல பட்டை தீட்டு பார்த்தா பத்தியா, ஹலோ நீ பட்டை தீட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தீட்டு. மோசே 120 வருஷம் வாழ்ந்தான். ஆனால் அவர் விரும்பினாரே 70-80. ஏன் கத்தர் தரல? சொன்னார், நீ யார் தீர்மானிக்கிறது? ஏதோ சொல்லிவிட்ட, அது கிடையாதுப்பா, தீர்மானம் பண்ணுறது நான். கவனிங்க, கடவுள் நல்ல தீர்மானத்தை வச்சிருக்கிறார் நல்லா வாழ்றதுக்கு. தயவுசெய்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பாஸ்டர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு. அவருக்கு விரும்பின காரியமே நடந்துச்சு. அவர் தான் சொன்னார்ல 70, கரெக்டாக 70 வெளியில் வந்தார் ஆஸ்பத்திரியில இருந்து. திரும்பி ஒரு சிக்னஸ் வந்துச்சு. ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடியே ஜோலி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, என்கிட்ட மட்டும் சொல்லலை, வர்றவங்க கிட்டனா இதே பஜனை 70. சரி போ. உங்கள் மைண்டை அடாப்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா வின்னிங் செட்டிங் பண்ணுங்க. வின்னர். Think like a victor, not a victim. Embrace the perspective of a champion, not a casualty. சாம்பியனா பாருங்க, போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிற மாதிரி பார்க்காத. In the midst of challenges, stop allowing your mind to be a sidetrack with the victim thoughts like I am under attack. அப்படி யோசிச்சுட்டு இருக்காத. சேலஞ்ச் எடு. தாவீது பாருங்க, மைண்டை செட் பண்ணி வச்சிட்டாரு. கோலியாத்தை வின் பண்ணதுக்கு காரணம் என்ன? மைண்ட் செட் பண்ணிட்டார். அந்த மைண்ட் செட் பண்ணனால தான் அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, விருத்த சேதனம் பண்ணவனுக்கும் விருத்த சேதனம் பண்ணாதவனுக்கும். அதாவது இப்படி சொன்னா, நீங்க அப்படி சொன்னா அதே லிட்டரலா எடுத்துக்குவீங்க. அப்போ அந்த காலத்துல ஒரு காரியம் இருந்தது. அது எதுக்குன்னா இன்னொரு விஷயத்த சொல்றதுக்கு. இன்னைக்கு மனுஷங்க அதை மட்டும் பிடிச்சிட்டாங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சுன்னத்து கல்யாணம்னு. எதுக்காக கடவுள் அதை சொன்னார்னா, இருதயத்துல இருக்கிற அந்த ஆட்னஸ், அந்த தோல் சுருனே இல்லை, சொரணே இல்லை. கடவுள் பேசுற சத்தம் கேட்கல, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு சிந்திக்கிறது, அப்படி போயிடுச்சு கதை. அந்த தோலை எடுப்பான்றதுக்கு தான் இது அடையாளமா கொடுக்குறாரு. ஆனா அந்த தோல், இருதய தோல் அகற்றல, இந்த தோலை மட்டும் அகத்தியாச்சு. சரி, இது இருக்கட்டும், இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ தாவீதுக்கு இந்த வின்னிங் செட்டு மைண்ட்ல பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சரியா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அதை புரிஞ்சனாலதான் அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணவே நான். அதாவது என்னன்னா, நான் கடவுளோடு கூட கவனன்ட் ஆயிருக்கிறேன், நான் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், கர்த்தருடைய திட்டத்தை நான் நம்புறேன், கர்த்தர் எனக்காக செஞ்சு முடிச்சதை நம்புறேன், நான் கர்த்தரோட தான் டிராவல் பண்ணுவேன். அதை பிளான் பண்ணி வச்சிட்டாரு. அந்த கவனன்ட்டை போட்டு வச்சிட்டாரு. இப்ப அவருக்கு தெரியுது, கவனன்ட்ல இருந்தா என்ன பெரிய மேன்மை, மகிமை. கர்த்தர் அவன் கூட இருப்பாரு, கர்த்தர் அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்வாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார்? இந்த கவனன்ட் பீப்புள். ஆனா கோலியாத்து இஸ் நாட் அ கவனன்ட் மேன். அவன் கவனன்ட் மேன் கிடையாது. அதனாலதான் அவருக்கு அந்த வீராப்பு வருது, வைராக்கியம் வருது. எப்படி இவன் எழுப்புவான், எப்படி இந்த காரியத்தை செய்வான்? செய்ய முடியாது. பாருங்க, மைண்டை செட் பண்றாரு. நான் கவனன்ட் மேன், நான் கவனன்ட் பர்சன், நான் தான் வெற்றி எடுப்பேன். இவன் எவ்வளவு உயரமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு தோல்வி, அவன் தோத்து போறான் அப்படின்னு மைண்டை செட் பண்றாரு. அங்க முழுமையான ஜெயத்தை தாவீது எடுக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்வோமா? இந்த ஞாயிற்றுக்கிழமையில 3 காரியத்தை பார்த்துருக்கிறோம். வாட்ச் மோர் தென் கான்கரருக்கு. வாட்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்களுடைய ஃபோக்கஸை கவனிங்க. 2வது, லெட் ஹெவன் ஃபில் யுவர் தாட். இல்லையா? உங்க இருதயத்தை பரலோகம் நிறைஞ்சிருக்கணும், பரலோக வார்த்தைகள் நிரம்பியிருக்கணும், பரலோகம் என்ன இருக்கணும், கடவுளை பத்தி அறிவு இருக்கணும். 3வது, அடாப்ட் த மைண்ட் செட் ஆஃப் a winner, not a loser.
திங்க் லைக் a victor, not a victim. இப்படி செட் பண்ணுங்க. பெரிய காரியங்களை, பெரிய ஜெயத்தை எடுப்போம். பெரிய நம்பிக்கை உண்டாகும், பெரிய ஜெயம் உண்டாகும், வாழ்க்கை மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. Thank you Lord, thank you Jesus. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. சோத்திரம் அப்பா. வேலைக்காக நன்றி தேவனே. இன்றைக்கும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்று சிந்திக்க, ஆராதிக்க, அந்த வார்த்தையை அறிய, அதை புரிய எங்களுக்கு கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி. இன்னைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும், பெரிய சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறது. அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் நீ பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்றார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. praise the Lord. சமாதானத்தோடு கூட போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பாடலை பாடி நாம் சமாதானத்தோடு கூட கடந்து செல்வோம். ஆமென். ஹalleluya. praise the Lord. இது சட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம்.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை கொண்டாடுவோம். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். God bless you.